எப்படி காவேரி அவங்களுக்கு தெரியும்? ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்கல்ல. நாம சொல்லாம வேற யார் மூலமாவது தெரிஞ்சிருந்தா அப்ப கண்டிப்பா அவங்க என்ன கிண்டல் பண்ணி பேசுவாங்க. காவேரி நான் இருக்கேன்ல, எதா இருந்தாலும் நான் பாத்து. இப்ப கொடைக்கானல்ல நடந்த விஷயம் எங்க கிட்ட இத பத்தி எல்லாம் சொன்னதே இல்ல. எங்களுக்குமே இது ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலங்கறதா ஷாக்கா இருக்கு. ஆனா எங்களுக்கு இப்படி ஒரு ஃபேமிலில போய் விஜய் மாட்டிக்கிட்டானுங்கறதா ஷாக்கா இருக்கு. சும்மா சொல்ல விடாது விஜய். அந்த குடும்பம் தினமும் ஏதாவது பிரச்சனையோட வந்து உங்களை என்டர்டைன் பண்ணிட்டே இருக்காங்களே தம்பி. தினமும் ஒரு டிராமா, ஒரு சண்டைன்னு உங்களை பிஸியாவே வச்சிருக்காங்களே. கரெக்டா சொன்னீங்க. அவன் வாழ்க்கைய மொத்தமா மறந்துட்டு காவேரி வீடு அவங்க வீட்டு பிரச்சனைன்னு அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். சினிமாவை விட அதிகமான வில்லன்கள், இலைக்கதைகள் எல்லாமே இவங்க வீட்டுலதாம்மா இருக்காங்க. போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ. மறுபடியும் ஃபீலிங்ஸ். நான் அதுக்கு ஃபீல் பண்ணல. அப்ப வேற எதுக்குடி? பாத்தீங்களா என்கிட்ட நீங்க கோவப்படுறீங்க. ஐயோ முருகா, கோவம் எல்லாம் இல்ல. நீ ஏன் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க? இந்த டோன்ல நான் பேசினாலே கோவங்கிற. நீ இத பாரு, இப்படி யோசிக்கிறதுனால ஏதாச்சும் மாற போதா? ஒன்னும் மாற போறது இல்ல. நான் என்ன பொறுத்த அளவுக்கு என் பொண்டாட்டி தான் இருக்கிறதுலயே பயங்கரமான கேடி. இல்ல அந்த மாதிரி plan பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கிறது இருக்குல்ல, அப்படி ஓ சரி